வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. வாப்பா சரவணா, மேலே உட்காரு. ஏன் கீழே உட்காந்துட்ட? அம்மா, உங்கள்கிட்ட ஒன்று பேசலான்னு வந்தேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ம் ஆமாம்மா, முக்கியமான விஷயந்தான். லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான முடிவு எடுக்கலான்னு வந்தேம்மா. சொல்லுப்பா, ஹாஸ்பிட்டல் ஒர்க்லாம் எப்படி போகுது? உனக்கு ஓகேவா? அதெல்லாம் நல்லா போதுமா. ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த அளவுக்கு படிக்க வச்சுருக்கீங்க. இந்த ட்ரஸ்ட் மூலயமா தான் நான் படிச்சிருக்கேன். ட்ரஸ்ட் மட்டும் இல்லை அப்படின்னா என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குமா. நீ என்னடா படிக்கிற, உனக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணணுமா இல்லாமல் யாரார்கிட்டயோ பேசி எப்படி இல்லாமல் ஹெல்ப் பண்ணி என்ன ஒரு டாக்டர் ஆக்கிட்டீங்க. உன்னை டாக்டர் ஆக்கினது ஒன்றும் வீணாகலையப்பா. சரவணன் இந்த சிட்டிலே பெரிய டாக்டர், கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா நீ தாண்டா ஸ்பெஷலிஸ்ட்டு. அதுவும் படித்த படிப்பை நீ வீணாக்கலையே. இந்த ட்ரஸ்ட்டுக்கு தானே நீனும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னால் இப்போ எத்தனையோ குழந்தைங்க படிக்க வச்சுட்ருக்காங்க. உன்னை ஒரே ஆளை மட்டும்தான் நான் ஆளாக்கியிருக்கேன். ஆனால் நீ எத்தனை பேர் ஆளாக்கிட்டு இருக்க? இல்லைம்மா, உங்கள் மூலயமா எத்தனையோ பேர் ஆளாகி நிற்கிறாங்க. நீங்கள் என் மூலயமா ஆளாகிறவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னா நாங்களாம் இல்லைம்மா. நான் எத்தனையோ பேரை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன் தம்பி. ஒன்றுமே இல்லாமல் தான் வந்திருக்காங்க. நம்ம பிள்ளைங்களாம் நினச்சி அவங்களுக்கு என்ன ஆர்வமோ, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு எனக்கு தெரிஞ்சவங்க மூலயமா ஹெல்ப் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்கள ஆளாக்கி நிப்பாட்டிட்டேன். ஆனால் ஹெல்ப் கிடைச்சவங்கள பாதி பேர் உண்மையாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் அவங்க சுயநலத்தை மட்டுமே நினச்சி வெளியில் போயிடுறாங்க. ஆனால் நீ இன்னுமே என்னை அம்மாவாக நினைக்கிற, இந்த ட்ரஸ்ட்டை தான் உன்னோட குடும்பமாக நினைக்கிற. அப்படி இருக்கும்போது உன்னை படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆக்கினதில் நான் பெருமை தாண்டா படுறேன். பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் ஒர்க் பண்ணிட்டேம்மா. நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணிட்டேன். நீங்கள் எப்படி எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்களோ அதே மாதிரி தான் நான் ஆளாயிருக்கேன். இப்போ எனக்கு அடுத்த கட்டம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குமா. என்ன தம்பி, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு வசந்த் இருக்கான்ல. ஆமாம், உன் கூட படித்த தம்பின்னு சொல்லுவல்ல, நம்ம ட்ரஸ்ட்டுக்கு கூட வந்திருக்காரு. அவர் கூட நிறைய டொனேட் பண்ணியிருக்காரு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு. அவனுமே அவங்க ஊரில் அவங்க அப்பா அவனுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காங்கம்மா. அதுதான் அவன் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கான். இல்லாதவங்களுக்கு அவனால் முடிஞ்ச ஹெல்ப் அவனுமே பண்ணிகிட்டு இருக்காம்மா. இருக்கிறவங்க மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் இல்லை, இல்லாதவங்களும் வரலாம், எல்லாருக்கும் சம உரிமை உண்டுன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப நல்ல விஷயம் தம்பி. நீ மட்டும் இல்லாமல் உன் கூட இருக்கிற பசங்களும் நல்ல பசங்களாக இருக்காங்களே, அதனால தான் இன்னும் நீ நல்லபடியாக வந்துட்டுருக்க. ஆமாம்மா, இப்போ அவன் கொஞ்ச நாள் என்னை வந்து அவன் கூட இருக்க முடியுமான்னு கேட்டிருக்கான். ஆல்ரெடி என்னை கூப்பிட்டான். வேணாண்டா, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். எனக்கும் பொதுமக்களுக்கு சேவை பண்ணணும்னு தான் ஆசை. ஆனால் அது அவன் மூலயமா இப்போ அமைஞ்சிருக்குமா. ரொம்ப நல்ல விஷயம் தானப்பா, போய் இருந்துட்டு வா. கொஞ்ச நாளுமா அங்கேயே ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தாம்மா நான் இங்கே வரணும். இங்கே வந்துட்டு போனாலும் அலைச்சலாக இருக்கும். அதனால அவன் எனக்கு ஒரு வீடு மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரேன் இருக்கான். அங்கேயே இருந்து கொஞ்ச நாள் சர்வீஸ் பண்ணிட்டு வரலான்னு இருக்கம்மா. படித்த படிப்பு அதுக்கு தானேப்பா, பொதுமக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான். அதுவும் ஒன்றை மாதிரி ஆள் ஒரு கிராமத்தில் போய் சேவை பண்ணுற அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. எனக்கு பெருமையாக தான் இருக்குது. நீ சந்தோஷமாக போயிட்டு வா. சரிம்மா, எந்த ஹெல்ப்னாலும் என்னை கேளுங்க. என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இதுதாம்மா என்னோட குடும்பம். நீங்கள் தான் என்னோட அம்மா. தெரியும்பா, நான் எந்த உதவினாலும் கேட்குறேன் உன்கிட்ட. சரிம்மா, எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட கேட்காம நான் முடிவு எடுத்தது கிடையாது. அதனால தான் இந்த விஷயத்தையும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன். சரிப்பா, சந்தோஷமாக போயிட்டு வா. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்கம்மா. எல்லாம் கரெக்டு தான். படித்த டாக்டர் ஆகிட்ட, சம்பாதிச்ச, ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண, நிறைய பேரை படிக்க வைக்கிற, இப்போ போயும் சர்வீஸ் பண்ண போகிற. எல்லாம் கரெக்டு தான். உன்னோட லைஃப் எப்படா யோசிக்க போகிற? என்னோட லைஃபா? அப்படி எதுவும் நான் தனியாக இது வரைக்கும் யோசிக்கலாமா. டாய், கல்யாண வயசு வந்துருச்சு. உன் கூட படித்த பிள்ளைங்கள்ட்டையும் நீ பேசுறது கிடையாது. அதுக்கப்புறமும் உனக்கு ஃப்ரெண்டு யாரும் கிடையாது. அப்படியே இருந்தனால அம்மா கிட்ட சொல்லியிருப்ப. அடுத்தது நீ கல்யாணம் குழந்தைங்கன்னு வாழறத பார்க்கணும்ல. என்ன அம்மான்னு சொல்கிற, நீ சந்தோஷமாக வாழறத நான் பார்க்கணும்லடா. அம்மா, ட்ரஸ்ட்லேயே நிறைய குழந்தைங்க இருக்காங்கம்மா. அவங்களே என்னோட குழந்தைங்க மாதிரி தான். அவங்களெல்லாம் ஆளாக்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதெல்லாம் கரெக்டு தான். உனக்குன்னு ஒரு குடும்பம் வரணும்ல. உனக்கு அரவணைப்பா, கடைசி வரைக்கும் துணையா, உன் கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு ஒருத்தி வேணும்ல. பார்ப்போம்மா, இது வரைக்கும் யாரையும் பார்த்து எனக்கு அந்த அபிப்பிராயம்லாம் வரல. அதை பற்றி நான் யோசிச்சதும் கிடையாது. எனக்கு எதுவும் மனசில் படுது சரவணா. இந்த வாட்டி உனக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீ ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும், போயிட்டு வான்னு சொல்லுவேன். ஆனால் இந்த டைம் நீ ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது திரும்பி வரும்போது ஜோடியோடு தான் வருவேன்னு நினைக்கிறேன். உங்கள் ஆசை அதுதானா? விதி வழி எதுனா நடக்கட்டுமே, உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன். சரி தம்பி, சந்தோஷமாக போயிட்டு வானா என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன தம்பி, ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் யாரோ அவன் ஃப்ரெண்டு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க, வராங்களா? வராங்கண்ணா, இன்னைக்கு வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சிட்டியிலே பெரிய டாக்டருங்களாம். நம்மளுக்காக ஒரு 3 மாதம் இங்கேருந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக வரேன்ருக்காரு. அந்த டாக்டர் எங்கே தங்குறதா இருக்காரு? அதுக்கான ஏற்பாடெல்லாம் வசந்த் பண்ணிட்டானா? அவர் நம்ம வீட்டிலே தங்கலாம், வசந்துக்கு ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் வேணாம், கரெக்டாக இருக்காது, வேறு ஏதாவது இடம் ஏற்பாடு பண்ணி தங்கிக்கிறேன்ற மாதிரி சொன்னாராம். நம்ம வீட்லேயும் பொம்பளை பிள்ளைங்களா இருக்குல்ல, புதுசாக ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து வீட்டில் தங்க வைக்க முடியாது. அதனால நம்ம கெஸ்ட் ஹவுஸ் அங்கே இருக்குல்லண்ணே, அதை ரெடி பண்ணி தர சொல்லியிருக்கேன்.
சரிப்பா, அதில் தங்க வச்சிரு. வசதி எதுவாக இருந்தாலும் ஏற்படுத்தி கொடுத்துரு. எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரிங்கண்ணா. அஸ்வின் கிளம்பிட்டானா? கல்யாணத்தன்னைக்கு வரப்போகிறான். என்னதான் என் பிள்ளையா இருந்தாலும் வளர்த்தது பூரா நீங்கள் தான். உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுறது கூட என்கிட்ட பேச யோசிப்பான். அவன் அப்பிலேருந்து உங்கள் மேலே ஒரு பயத்திலையும் மரியாதையிலுமே இருந்துட்டான். அதனால தான் சரியாயிடுவான். சரி சரி. எங்க சின்னவ காலேஜ் கிளம்பிட்டாளா? இதோ வந்துட்டேன். காலேஜ் கிளம்பிட்டேன்ப்பா. காலேஜ் பஸ் வர டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப லேட்டு. என் பொண்ணுன்னா பொண்ணு தான். காலையில் என் பொண்ணு பார்த்தா தானே அந்த நாளே எனக்கு ஆரம்பிக்குது. நீங்கள் கொடுக்குற செல்லம் தானே அவளுக்கு. இப்போல்லாம் லேட்டாக எந்திரிக்கிறது, சீக்கிரமாக தூங்குறது கிடையாது, வீடியோ கேம் விளையாடுறது. இன்னும் சின்ன பிள்ளையாவே அவளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. விடுடா, போக போக சரியாயிடுவா. என்னவோ போங்க, நீங்கள் கொடுக்குற செல்லத்தில் தான் வாடிக்கிட்டு இருக்கா. என்ன திடீர்னு என் தம்பி பல்ல காட்டுறான்? இப்போ பெரிய பொண்ணு வந்திருக்கு. என்ன சாமி, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்ப்பா. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுப்பா. ஆஃபீஸில் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. ஒன்ன மாதிரி தான் பொம்பளை பிள்ளைனா இருக்கணும். படித்து சொந்த காலில் நிற்கிற பற்றியா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நம்ம ஊருக்கு விவோ. எவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கு. பெத்த பொண்ணை விட்டுருவாரு, வளர்த்த பொண்ணு தான் இவருக்கு வசதி. டேய், நீ மட்டும் அவளுக்கு செல்லம் கொடுக்கலையா? நான் செல்லம் கொடுத்தாலும் அவன் நல்லபடியாக வளர்ந்துருக்கானே. என் பேச்சு கேட்டு நான் பெற்றது தான் இருக்கு. ஒரு பேச்சை கேட்க மாட்டா. எல்லாம் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் ஆடிக்கிட்டு இருக்கா. அக்ஷயா, அப்பா கூப்பிட்டு வந்து விடட்டுமாமா? ஏன்பா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லை? பக்கத்து தெருவில் இருக்கு பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸு. அதுக்கு நடந்து போனாலே போதும். அந்த இதுக்கே அவள் ஸ்கூட்டியில் போகிறா. இதில் நீங்கள் வேற கூட்டிட்டு போயிடுறீங்களா? ஏன் ஃபஸ்ட்டு ஸ்கூல் சேர்க்கறதா நினப்பாவில்? பொறாமடி உனக்கு. அப்பா என்னை கூப்பிட்டு போய் விட்றேன்னு சொன்னது. ஆமாம் ஆமாம், பெரிய பொறாம. நல்லவ மாதிரியே இருப்பா. என் பொண்ணு நல்ல பொண்ணு தான். உனக்கு என்ன? நீ பண்ணுற வாழில் கொஞ்சம் கூட அவள் பண்ணது கிடையாது. அப்பிலேருந்தே ரொம்ப பொறுப்பானவ. ரொம்ப பொறுப்பு தான். ஒரு நாள் உங்கள் பொண்ணை பற்றி தெரிய வரப்போதே, அன்னைக்கு பாருங்க. ஏய், சொல்லவா? கம்முனரு. அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்யணும். வாயை மூடுறி. நீ கேட்குறத வாங்கி தரேன். என்ன ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க? இல்லைப்பா, போகிற வழியில் காலேஜ் பஸ் வரும்ல, அந்த ஸ்டாப்பில் என்ன இறக்கி விட்றேன்னா சரின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். காலேஜ் பஸ்ஸில் தான் போவன் புடிவாத மணி போயிட்டு இருக்க பாரு. நம்ம வீட்டில் கார் இருக்கு, வண்டி இருக்கு, எதையாவது எடுத்துகிட்டு போகலாம்ல. இல்லைன்னா அப்பா கூட கூப்பிட்டு வந்து விட்றோமா? என்ன அவன் குழந்தையா? பஸ்ஸில் போயிட்டு வரட்டுண்ணா. நீங்கள் வேற ஓவரா செல்லம் கொடுக்காதீங்க. ஏண்டா, பக்கத்து தெருவில் இருக்கிற பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸுக்கு உன் பொண்ணை கூட்டு போய் விட்றேங்கிற. நான் என் பொண்ணு பக்கத்து ஒரு காலேஜுக்கு போகிறேன், அவளை கூட்டு போய் விடக்கூடாதா? அப்படி கேளுங்கப்பா. இவரை ஓவராக தான் பண்ணுறாரு. எங்கேயாவது என்னை பெற்றவர் மாதிரி பேசுகிறாரா? ஆமாம், பெற்றது மட்டும்தான் நான். ஃபுல்லாக நீ உங்கள் பெரியப்பா பேச்சு கிட்ட தானே வளர்ந்துட்டு இருக்க. ஏய், காலையிலே ஆரம்பிக்காத. அவள் புள்ள காலேஜுக்கு போகிற புள்ளையே அவள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாத. போய் புள்ள பாடம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமாம், இல்லைன்னா மட்டும் அப்படி படித்து கோல்டு மெடல் வாங்கிடுவா. ஏண்டா, நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிப்பில் கெட்டிடாண்டா. அப்படி சொல்லுங்கப்பா. சரிம்மா அக்ஷயா, ஏன் பேசிக்கிட்டு நீ கிளம்பு, உனக்கு டைம் ஆகுதுல்ல. போயிட்டு வரேன்ப்பா. பாட்டி தாத்தா கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன்ப்பா. லீலாக்கா, என்ன மதியம் வேலையை முடிச்சிட்டிங்க போல அதுக்குள்ள? ஆமாம் பானுமதி, முடிச்சிட்டேன். மதியானத்துக்கு சாப்பாடு ஆக்கிட்டோன்னா அப்புறம் கொஞ்சம் வேலை முடிஞ்சதில்ல. அத்தையை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் இன்னைக்கு செக்கப்புக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் தானேக்கா, எப்போ போனா என்ன? இருந்தாலும் நான் பெற்றவன் ஒருத்தன் இருக்கானே டாக்டர்னு, இந்த டைமுக்கு தான் கூட்டிட்டு வரணும். காலையில் கூப்பிட்டு வந்தால் தான் பல்ஸ் கரெக்டாக இருக்கும், ஈவினிங் கூப்பிட்டு வந்தால் பல்ஸ் கரெக்டாக இருக்காது. அதனால காலையிலே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் போட்டுக்கிட்டு இருப்பான். ஆமாம் ஆமாம், என் பிள்ளைய குறை சொல்கிறதே உங்களுக்கு வேலையாக போயிடுச்சு. அவன் டாக்டர், அதனால கரெக்டாக சொல்கிறான். படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி தானே வேலை பார்க்க முடியும். நம்ம வீட்டுக்காரில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க, வெளியில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க நான் வைத்தியம் பார்க்க முடியும். உனக்கு சப்போர்ட் பண்ணியே தீத்துறேன்னு நீனு. என் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன்? என்னக்கா, அஸ்வின் எப்போ வரான்னு உங்கள்கிட்ட ஏதாவது பேசினானா? ஒரு 2 நாளில் வரேன் இருக்கான் பானுமதி. வந்துடுவான். அதுக்கப்புறம் நலுங்கு அது இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தான் கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் அப்பா அம்மான்னு யாரும் இல்லாத போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த கையோட அம்மா இருந்தாங்க, அவங்களே இறந்துட்டாங்க. உனக்காச்சும் அம்மா வீட்டு சொந்தம்னு ஒன்று இருக்குது. அக்கா, எனக்கு இருந்தால் என்ன, உங்களுக்கு இருந்தால் என்னக்கா, எல்லாம் நம்ம குடும்பம் தானே. இருக்க போய் தான் உரிமையாக இப்போ உங்கள் அண்ணன் பொண்ணை நீ கேட்குற. நம்ம அஸ்வினுக்கு இதோ இப்போ கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. சந்தோஷம் தானே? நம்ம அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுலாம் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஆமாங்க்கா, உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அண்ணன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிவிடுவோன்னு. கரெக்டு தான், நீ அன்றைக்கி சொல்லி முடிவெடுக்கும்போதே எனக்கு சம்மதம் தான். வீட்டில் எல்லாரும் என்ன சொல்ல போகிறோம்? அவளும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, பார்க்கவே மகாலட்சுமி மாதிரி இருப்பாள். அவன் என் மருமகளாக வர்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். சொந்த விட்டு போயிடாமல் நிலச்சி நிற்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க்கா, அதனால தான் இன்றைக்கி போய் ஒரு 8 அப்படியே மருமகளையும் பார்த்துட்டு எங்கள் அண்ணா அண்ணியும் பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடலான் இருக்கேன். சரிம்மா, போயிட்டு வந்துடுறேன். நான் அத்தையை செக்கப்புக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆமாம், இந்த வசந்த் பையன் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டானா இல்லையா? ஒரு 3 மாதம் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர் வராருல, அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு சொன்னான். ஆனால் அவங்க தாத்தா பாட்டி கூட உட்காந்து கதை போட்டுட்டு இருக்கான். அதானே? பின்ன காலையிலே அவங்க பாட்டி கூடயும் தாத்தா கூடயும் 1/2 மணி நேரம் பேசல அப்படின்னா அவனுக்கு பொழுது போவாது. அதே தானே இவளுங்களும் பண்ணுறாளுங்க. அவங்க அப்பா கூட 2 பேர் கூடயும் உட்காந்து பேசினாதான் இவ காலேஜ் கிளம்புறா, அவள் ஆஃபீஸுக்கு கிளம்புறா. ஆமாம் ஆமாம், இதே கூத்தாக தான் நடக்குது இந்த வீட்டில். சரி, நான் இந்த குக்கரை இறக்கி வச்சுட்டு என்னன்னு பார்த்துட்டு கிளம்புறேன். நீனும் போயிட்டு வந்துடுறதுக்குள்ளே. சரிங்கக்கா. ஆமாக்கா, பாத்திரம்லாம் அப்படியே இருக்கு போல். சிட்டு வரலையா அன்னைக்கு?
வரன் இருக்காம்மா. அவள் புருஷனுக்கும் அவளுக்கு ஏதோ சண்டையா வழக்கம் போல பஞ்சாயத்தை தீர்த்துட்டு வந்து சேர்றேன்னு சொல்லியிருக்கா. அது சரி, இதுங்களுக்கு இதே பஞ்சாயத்து தான். கேட்க போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கூத்தா இருக்கும். நம்ம வீட்டு பொண்ணாவே மாறிட்டா, எல்லாத்தையும் உரிமை எடுத்துக்கிட்டு சொல்றது போறது. 1 மணி நேரம் லேட்டாக வரனால நம்மளால ஒன்றும் சொல்லிக்க முடியல. சின்ன வயசுலேருந்து இங்கே வளர்ந்துட்டால. 2 எளிய புண்ணியமாவே இருக்குது தான். இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பேரு தான். 2 இன்னும் அடிச்சுட்டு தானே இருக்கு. பஞ்சாயத்து பேசிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வரட்டும், நைட் அவளுக்கு பஞ்சாயத்து வச்சுக்கலாம். சரிம்மா. என்ன பொழப்பு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி திருத்தரணும் முழிச்சா நான் மன்னிச்சு விட்ருவோன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? பேராண்டி உங்க பாட்டி ஏதோ தெரியாம பண்ணிட்டா, விட்டுறியா? அவங்க தெரியாம பண்ணாங்க, சரி. நீங்க தெரிஞ்சதானே பண்ணீங்க. அவங்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நீங்க 2 ஸ்வீட் சாப்பிட்டு வச்சிருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? தாத்தா தெரியாம பண்ணிட்டாரு பேராண்டி, விட்டுரு. பெரிய நாயகியை சொன்னா பெரிய சாமிக்கு கோவம் வரும், பெரிய சாமியை சொன்னா பெரிய நாயகிக்கு கோவம் வரும். 2 பேருக்கும் 2 பேரும் சப்போர்ட் தான், அது நல்லா தெரியுது. 2 பேரும் ரொமான்டிக் கப்பலாவே இருந்துட்டு போங்க, அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா செய்யற தப்பையும் ஒரே மாதிரியே செய்யணுமா என்ன? இனிமேல் ஸ்வீட் பாக்ஸ்னு எழுதியிருந்தா கூட அந்த பக்கம் போக மாட்டோம், சரியா? இதோட 1000வது தடவை சொல்றீங்க இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு. ஒரு தடவையும் சுகர் ஏறும்போது அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்குள்ள எனக்கு ஒரே பாடா போயிடுது. தம்பி இந்த ஒரு வாட்டின்னா இதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட மாட்டோம், ஓகேவா? இதோ பாருங்க, அடுத்த வாட்டி நீங்க மட்டும் ஸ்வீட் சாப்பிட்டீங்க, ஹோல் ஃபேமிலியே இதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, வீட்டுக்குள்ள ஸ்வீட்டே அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஏன் காஃபில கூட சுகர் போட்டு குடிக்கக்கூடாதுன்னு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். உங்களால எல்லாரும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னா சொல்லுங்க, எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம். வேணாம் பேராண்டி, எங்களால என் குடும்பத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இனிமேல் 2 பேரும் ஸ்வீட் சாப்பிட மாட்டோம், சரியா? பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு காப்பாத்துறீங்கன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் செஞ்சு பாருங்க, நான் சொன்னதையும் நான் செய்வேன் கண்டிப்பாக. என்ன பேராண்டி ரொம்ப திட்டுற காலையிலே? இன்னைக்கு வேற ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னேன். செக் பண்ணும்போது பாட்டிக்கு பிபி ஹையாவோ இல்லை லோவாவோ காட்டும்ல. நீ இப்போ காலையில என்ன ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருந்தா? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை நாயகி, வாயை முடுன. பெரிய நாயகி. ஃபுல் பேர் ரொம்ப முக்கியம். இப்போ ஒழுங்காக இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா கூட வரீங்க. என்னோட ஃப்ரெண்டு இன்னைக்கு வரான், அவங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு ஃபர்தர் செக்கப்பும் இன்னைக்கு பண்ணிட வேண்டியதான். தம்பி, இன்னைக்கு வராற உங்க ஃப்ரெண்டு? ஆமாம் தாத்தா, சிட்டிலே பெரிய டாக்டர். நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு சில பேருக்கு இதய அறுவை சிகிச்சைலாம் செய்ய வேண்டியது இருக்குது தாத்தா. அதெல்லாம் அவன் தான் பண்ணணும். எனக்காக ஒரு 3 மாதம் இருந்து பண்ணடான்னு சொன்னேன், அதனால ஒத்துக்கிட்டான். ஏன் தம்பி, நீயே பண்ண முடியாதோ? நானும் ஹெல்ப்புக்கு இருக்கலாம் தாத்தா, பட் இருந்தாலும் அவன் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால அவனை வர சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். நம்மளால நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு உதவி கிடைக்கலன்னு வெளியில் யாரும் போகக்கூடாதுல்ல, அதனால தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நீ பேசுறதை கேட்கும்போது? ஆமாம் தாத்தா, நம்ம ஊருக்கு சேவை பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. சுற்று வட்டாரத்திலே நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்பி நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அவங்க எல்லாரையும் நம்ம கவனிச்சுக்கணும்ல, அதனால தான் அவனை வர சொல்லியிருக்கேன் ஒரு 3 மாதத்துக்கு. சரியா, அவரை கூட்டிட்டு வர நீ போலையா? அதுக்குள்ளே தான் 2 பேரும் என்ன பஞ்சாயத்து கூட்டு உட்கார வச்சிட்டிங்களே. சரி பாட்டி, சிரிச்சுக்கோ, இனிமேல் திட்டல சரியா? நீ இனிமேல் ஸ்வீட் சாப்பிடாத. இப்போ நான் கோவமாக தான் இருக்கேன். சரி, என் பெரிய நாய்க்கு இப்போ சிரிச்சா நான் வரும்போது சுகர்லெஸ் சாக்லேட்டாக வாங்கிட்டு வருவேன், சரியா? உடனே சிரிப்பு வந்துடும் அழகிக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். நான் சொன்னதை 2 பேரும் காதில் வாங்கிக்கோங்க. எனக்கு தெரியாமல் எதுவும் சாப்பிடக்கூடாது. நான் சொன்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் சாப்பிடணும். சரியா, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் உங்க பாட்டியை. நான் பார்த்துக்கிறேன் உங்கள் தாத்தாவை. வாக்கு கொடுக்குறது என்னமோ கரெக்டு தான், நிறைவேற்றணும்னா. சரியா இந்த வாட்டி கரெக்டாக இருக்கும். பார்க்குறேன். தம்பி, அஸ்வின் கிளம்பிட்டானா? கல்யாணத்துக்குன்னு 1 வாரம் தான் இருக்கு. அவனை என்ன ஆளை காணோம்? ஃபோன் பண்ணேன் தாத்தா, அவன் எங்கே கல்யாணம்னு சொன்னதுலேருந்தே ஒழுங்காக பேச மாட்டான். கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா நீங்கள் அவனை யாரையும் கேட்கல. நீங்கள் மட்டும் முடிவு பண்ணிட்டீங்க. அவன் வந்தால் தான் கதை என்னன்னு தெரியும். என்ன தம்பி இப்படி சொல்ற? இதுவாக இருந்தாலும் நம்ம விருப்பம் தான் சொல்லிட்டானேடா அவன், அப்புறம் என்ன? நம்ம விருப்பம்னு சொல்லிட்டான் தான், ஆனால் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. பார்ப்போம். உங்கள் பேராண்டி பேசுறது எனக்கு ஒன்றும் சரியாக படலை. வந்தால் தான் என்ன கதைன்னு புரியும். அதெல்லாம் நல்லதே நடக்கும், ஏன் பார்த்துக்கலாம். சரி, உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் எனக்கு டைம் ஆகிடும். என் ஃப்ரெண்டு வேறு வந்து வெயிட் பண்ணுவான். நான் அப்படியே கிளம்புறேன். சரியா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓர விழி பார்வை தீபங்களை ஏற்றி வைத்தது நெஞ்சோடு இன்று. தென்றல் என வந்து தொட்டிச் சென்ற காதல் கலந்தது மூச்சோடு இன்று. காதல் என்னும் வார்த்தை அது வார்த்தை அல்ல, வாழ்க்கை வாழ்ந்து. ஏன் விவசாயம் வேலையும் சொல்லியமா இருக்கக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் அழுக்கு வெட்டியிலே தான் இருக்கணுமா என்ன? இருக்கலாம் தப்பு இல்லை. இருந்தாலும் காலையிலே மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு கிளம்பி நிற்கிறீங்களே, அதான் கேட்டேன். படித்த விவசாயி அப்படிதான் இருப்போம். தெரியும். அடிக்கடி பதிவு பண்ண வேணாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு நாட்டை காப்பாற்றுறதுக்காக விவசாயத்தில் இறங்கியிருக்கீங்க, அப்படி தானே? ஆஃப்கோர்ஸ். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன தாசில்தார் அம்மா இந்த பக்கம் வந்திருக்கீங்க காலையிலே? கல்யாணத்தை பற்றி பேசணுன்னு எங்கள் அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்க, அத்தை மாமா கிட்ட பேசணுன்னு. சரி, ஆஃபீஸ் போகிற வழியில் தானே உங்கள் வீடு, ட்ராப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ட்ராப் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். உள்ள பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. எப்போ வராரு மாப்பிள்ள?
இன்னொரு 2 டேஸில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வர சொல்லுங்கள், கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்குல்ல. ம் தங்கச்சி கல்யாணத்தை பற்றிலாம் யோசிக்கிறீங்க. பொண்ணும் ரெடி ஆயாச்சு. ஆ தாசில்தார் அம்மாவுக்கு ஓவர் வாய் தான். வாய் இருந்து என்ன பண்ணுறது, விவசாயியை தான் கரெக்ட் பண்ண முடியலையே. ஏய் என்ன? புரிஞ்சாலும் புரியாத மாதிரி திருன்னு முழிக்கிறதுக்கு எதுக்கு விளக்கம் கேட்டுக்கிட்டு கிளம்புங்க. நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? ஆனால் எங்ககிட்ட பைக் இருக்குது, பார்த்து போங்க. பார்த்துட்டு தானே போகிறோம். ம் யோ கருவாயா. கருவேன் இதோ வாரம் இரு. ஏய் இப்போ என்ன சொல்லி கூப்பிட்ட? ஆ கருப்பழகன் சொல்லி கூப்பிட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ஆமாம் அப்படியே பயந்துட்டாலும். எதுக்கு கூப்பிட்ட சொல்லு, எனக்கு வேற வேலை இருக்கு. 2 பேரும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், அதனால் சாக்லேட் வாங்கி தரணும். சேம் பெஞ்சுன்னா என்னது, சாக்லேட் வாங்கி தரணுமா? அதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? நம்ம 2 பேரும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், அது தெரியுதா? ம் ஆமாம், இப்போ என்னதுக்கு? ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தா 2 பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கிறத யார் ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரணும். அப்படியா? நான் கேள்விப்பட்டது இல்லையே. இனிமேல் கேள்விப்பட்டுக்கோங்க. ஈவினிங் சாக்லேட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும்னா நான் வரமாட்டேன். சாக்லேட் வாங்கி தரணும். பார்க்கலாம். ஆமாம், ஒரே கலரில் தான் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அவள் சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கே தெரியல. கருவாயன் மனசில் வச்சிருந்தாலும் வெளியில் சொல்ல மாட்டான். ஃப்ராடு. காலையிலே இவளை பார்த்துட்டோம். சூப்பராக போவோம் இன்னைக்கு நாள். நம்ம கிளம்புவோம். வாமா தங்கச்சி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா, நீ எப்படி இருக்க? ஏண்டி அண்ணனும் தங்கச்சியும் என்னவோ 10 வருஷம் ஆன மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. உன்னை பார்க்க நேற்று அவன் வீட்டுக்கு வந்தான், இன்னைக்கு அவனை பார்க்க நீ அவன் வீட்டுக்கு வந்திருக்க. எல்லாம் நல்லா இருக்கேன்னு நல்லா விசாரிப்பு வேறு. இருந்தாலும் எங்கள் அண்ணனை பிரிஞ்சிருக்கிறது நான் அப்படி தான் கேட்பேன். அது சரி, கேட்டுக்குங்க. எங்கே என் பேத்தியை காணோம்? வாசல்ல விட்டுட்டு கிளம்பிட்டாமா, அவளுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சுல்ல. அப்படியா? இந்த கிழவியை ஒரு எட்டு பார்க்காம போயிட்டா. சாயந்தரம் வரும்போது பார்த்துட்டு போக சொல்கிறோமா. அவளுக்கு ஏற்கனவே மணி ஆயிடுச்சு வீட்டில். நான் வேற இங்கே கொண்டு வந்து விட சொன்னேன்னா புலம்பிக்கிட்டே விட்டுட்டு போகிறா. சரி. அப்புறம் ஊரில் தாசில்தார்னா சும்மாவா என் பேத்தி? அதாம்மா, இன்னைக்கு யாரையோ பார்க்க வேற போகணுமா, மீட்டிங் வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பார்ப்போம். சரிம்மா, நல்ல தைரியமான பிள்ளை. எங்கண்ணே வந்ததுலேருந்து என் மருமகளை காணோம்? எங்க அவ கல்யாண பொண்ணு மாதிரியா இருக்கா? சின்ன பசங்க கூட எங்கேயாவது வயலில் விளாண்டுட்டு கிடப்பா. ஒன்றும் வீட்டில் இருக்கிறது கிடையாது. எல்லாம் கொஞ்ச நாள் தானே, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். சந்தோஷமா இருக்கட்டும். அவ உன் மருமவனை பார்த்தியா? மருமவனை பார்க்காம இருப்பானா? மருமவன் அத்தையை வான்னு கூப்பிட்டுட்டு தான் வெளியில் போனார். எங்கே கிளம்பி போகிறாரு போல, எங்கே போகிறாருன்னு கேட்கல. ஆமாம்மா, வயலில் அவன் படித்த படிப்பு வச்சு விவசாயம் பண்ணணும்னு இறங்கியிருக்கான். நானும் வேலைக்கு போடான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் விவசாயத்தை யாருப்பா பார்க்கறதுன்னு அதில் இறங்கிட்டான். வயல் விஷயமா யாரையோ பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இந்த மண்ணெல்லாம் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தான், அந்த ரிப்போர்ட்டை வாங்க போகிறான். இந்த பயலுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன கேளு. அதானே பேரண்டியும் பாட்டியும் தானே ஒரு காம்போவாக இருக்கீங்க. எஸ் பேரங்கிட்டேருந்து பாட்டி நல்ல டெவலப்மெண்ட்டு தான். அஃப்கோர்ஸ். அது சரி, அண்ணி எங்கண்ணே? அங்கே மதனி, உங்கள் குரல் கேட்டோன்னே காப்பி தண்ணியை கையோட எடுத்துகிட்டு வருமேன்னு காப்பி போட்டுக்கிட்டு இருந்தேன். அண்ணினா அண்ணி தான். நாத்தனாருக்கு காஃபி பிடிக்குன்னு எப்படி கையோட போட்டு எடுத்துட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? நாத்தனாக்காரிக்கு அன்னிக்காரிக்கு இனிமேல் ஒன்றும் சரி வராது, பேச்சிலே கிடப்பீங்க. சரி, நான் போயிட்டு வரேன். நீ எங்கம்மா போகிறப்ப? என் ஃப்ரெண்டு மறுவல்ட்டெல்லாம் கதை பேசணுண்டி, எனக்கு எவ்வளோ மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வரேன். உங்கள் அம்மா அப்படிதான், இதோட போனாங்க அப்படின்னா மதிய சாப்பாட்டுக்கு தான் வருவாங்க, கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு. என்ன மதனி, மாப்பிள்ளை வந்துட்டாரா ஊர்லேருந்து? வந்துருவான் நீ, 2 நாளில் வந்துடுவான். சரிம்மா, கல்யாண வீடு ஒரு பரபரப்பாக தான் இருக்கணும். திடீர்னு கல்யாணம் முடிவு பண்ணிட்டோமா, அதான் ஒன்றும் கையும் ஓடலை காலும் ஓடலை. இப்போ வீட்டு கல்யாணம் தானே, எல்லாம் பார்த்துக்கலாம், விடுங்க. சரிம்மா. என்ன ஃபோன் அடிக்கிறான்? சரி எடுப்போம். சொல்லு மச்சான், எங்கடா இருக்க? நான் கிளம்ப கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதை வந்துகிட்டே இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காலையிலே வாக் பண்ணால் நல்லது தானே. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்து வந்துட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்துட்டேன் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு டைம் உன் கூட ஊருக்கு வந்திருக்கேன்ல. டேய் நடந்துலாம் வராத, வெயிட் பண்ணு வரேன். டேய் டாக்டர் மாதிரி பேசுனேன். காலையிலே நடந்தால் உடம்புக்கு மனசுக்கு 2த்துக்குமே நல்லது. அதுவும் வில்லேஜ் அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது நடந்து வரவே. நான் வந்துட்டே இருக்கேன், நீ வரும்போது அப்படியே பிக்கப் பண்ணிக்கோ. சொன்னால் கேட்க போகிற? சரி, நான் வந்துட்டே இருக்கேன், வா. சரி வாடா. சூப்பராக இருக்குது ஊருக்கு பார்க்கவே. இந்த ஊர்லலாம் வாழை கொடுத்து வச்சுருக்கணும். நம்மளுக்கு ஒரு 3 மாதம் கிடச்சிருக்கு, என்ஜாய் பண்ணுவோம். இந்த லொக்கேஷனில் ஃபோட்டோ எடுப்போம், நல்லா இருக்குல்ல? ஆமாம், அங்கே ஏதோ பசங்களாம் நின்று மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. மாங்காய் பறிக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். போய் பேசாமல் ஒரு மாங்காய் கேட்கலாம். காலையிலே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, புளிப்பா. வில்லேஜ் லைஃப் தான். சரி போய் கேட்டு பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு மாங்காய் கூடமா கொடுக்க மாட்டேன்றவானுங்க. ஏண்டா கல் எடுக்க போன அன்பழகி எங்கடா காணோம்? இதுக்கு தாண்டா அந்த புள்ளைய அனுப்பாதீங்க. என்ன நான் என்னத்த கண்டேன், கல் எடுத்துட்டு உடனே வந்துடுன்னு நினைச்சேன்.
மாங்காய் அடிக்க கல் எடுத்துட்டு வர சொன்னா ஊருக்கே வீடு கட்டுறதுக்கு கல் எடுத்துட்டு வர போயிருக்கு போல. இதோ அங்க வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. எங்க அந்த புள்ள வரட்டும் இன்னைக்கு. டேய் எதுக்குடா நான் வரதுக்குள்ள என்ன திட்டுறீங்க? பின்ன கல் எடுக்க போக சொன்னா எடுத்துட்டு வேறசா வர வேண்டியதானே. மாந்தோப்புக்காரன் வந்தா யார் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது? பின்ன நீங்கள் மட்டும் கொழுப்பு தானே உங்களுக்குலாம். என் அவசரத்துக்கு இதோ இருக்கிற மாங்காவை நான் அழகாக பறித்து தருவேன் கையாலே. அதை விட்டுட்டு சூரியன் பட்ட மாங்காய் தான் வேணும் எனக்கு பறிச்சுட்டா அப்படின்னா என்ன பண்ணுறது? அதான் போய் கல் பொறுக்கிட்டு வர போனேன். சரி அன்பழகி, வா சீக்கிரம் குறி பார்த்தாடி. அப்பதான் நான் சீக்கிரமா இது பண்ண முடியும். எங்களுக்காக தான் நீ எடுக்க போன, நாங்க ஒத்துக்கிறோம். கோச்சுக்காதானே? அந்த பயம் இருக்கட்டும். ஒழுங்கா எவனும் போய் கல் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. எடுத்துகிட்டு வர போனேன் என்னையும் பின்னாடி போகிறேன் பேசுவீங்களோ? என் பிள்ளை கோச்சுக்காத பிள்ளை. மாங்காவை சீக்கிரம் அடிச்சு தான் போவோம். மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான், கட்டி வச்சிருவாங்க. ஆமாம்மா மாட்டிக்கிட்டோன்னா எங்கள் அண்ணன் வேற திட்டம். நான் வேற வீட்டுக்கு போகணும் சீக்கிரமா. அடி கல் எங்க பிள்ளை? இதோ முந்தானிக்கிட்ட வச்சிருக்கேன். அடிக்கட்டுமாடா? அடி அடி வேகமாடி, நல்லா குறி பார்த்தாடி மேல. அதோ அங்க மேல தெரியுது பாரு அந்த மங்கவாடி. என்ன அன்பழகி கல்ல காணோம்? அதானே போன கல்ல காணோம். ஐயோ அம்மா, ஐயோ யாரோ கத்துறாங்க. கல்லு மண்டையில வந்துருச்சோ. இரு நான் போய் எட்டி பார்த்துட்டு வரேன். ஐயோ நீங்க சத்தம்ல. அப்பவே சொன்னேன் கீழே இருக்கிற மாங்காவை பறிக்கிறேன். கேட்டிங்களா? போச்சு எல்லாம் போச்சு. ஒத்த மாங்காவை காசப்பட்டு உசுர பணியா வச்சுட்டோம். ஏ புள்ள அங்க ஒருத்தர் மண்டையில அடிச்சுட்டு உக்காந்துருக்காரு. யாருடி? நம்ம ஊருக்காரா? பார்த்தா வெளியூர்காரர் மாதிரி இருக்காரு, பேக்லாம் மாட்டிக்கிட்டு. இப்ப என்ன அன்பழகி பண்றது? வாடா போய் பாப்போம். எப்படி அப்படியே விட்டு ஓட முடியும்? போனா மாட்டி போல. உள்ளூர்காரனே ஓவரா உரண்டே இருப்பான். இதுல வெளியூர்காரன் வேற. வா ஒழுங்கா ஓடி போயிடுவோம். ஐயோ எல்லா பைபிளையும் ஓடிடுச்சு. இப்ப என்ன பண்றது? போய் பாப்போமா? நம்மளும் போயிடுவோமா? பாவம் பார்க்காம போனா தப்பாயிடும். மனசாட்சி ஒருத்தது. போய் பார்த்துட்டு போவோம். ஏன்டா ஒரு மாங்காய் வாங்க வந்து தப்புனாடா அப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ வலிக்குதே. ஐயோ தலையில ரத்தம்லாம் வருது. பார்த்தா வெளியூர்காரர் மாதிரி தான் இருக்காரு. ஏங்க யாருமா அது? ரொம்ப வலிக்குதா? சாரிங்க. வலிக்குதாவா? வலி உசுரே போதுமா? அதுவும் தலையில வலி தாங்கவே முடியல. மன்னிச்சிடுங்க, தெரியாம அடிச்சிட்டேன். மாங்காய் தான் அடிக்க போனேன். அது உங்க மேல வந்து விழுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ தான் அடிச்சியா? ஆமாங்க. இருங்க ரத்தம் நிக்கிறதுக்கு நான் கட்டு போட்டு விடுறேன். நின்றுடுன்னு. கட்டு போட போறியா? ஆமாங்க, வேற என்ன பண்றது? தலையில ரத்தம் நிக்கலையே, அதனால கட்டு போடுவோம். என் கூட இந்த பசங்களாம் ஓடிட்டாங்க. எனக்கு போட மனசு வரல. என்னாச்சுன்னு பார்க்கணும் வந்தேன். ஆமா என்னது இது? அது தாவணி கிழிச்சு கட்டினா ரத்தம் நின்றுடும். நாங்களாம் அர்ஜென்ட்டுக்காக தான் பண்ணுவோம். ம். சும்மா இருங்க, நான் கட்டுறேன். ஏங்க என்கிட்ட பேண்டேஜ் இருக்கு, நான் போட்டுக்கிறேன், விடுங்க. இல்லை நானே பண்றேன். நான் உன்னழகினிலே தெய்வம் உணர்கிறேன். உந்தன் அருகினிலே என்னை உணர்கிறேன். இவ தொட்டோன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. இந்த உணர்வு இதுக்கு முன்னாடி நம்ம அனுபவிச்சதே இல்லையே. ஏன் அப்படி இருந்துச்சு? ஏங்க வலி பரவாயில்லையா? ம் பரவாயில்ல. உன்முகம் தாண்டி மனம் சென்று உன்னை பார்த்ததால், உன் இதயத்தின் நிறம் பார்த்ததால், நான் உன் அழகினிலே. ஆமா நீங்க ஊருக்கு புதுசா? ம், ஆமா. திரும்பவும் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப வலிக்குதா? மண்டையில் பட்டுச்சு இல்லைங்க, அதனால தலைவலி எடுத்துக்கிச்சு. எனக்கு தலைவலி எடுத்தால் விடவே விடாது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சுக்குமல்லி போட்டு கடுங்காப்பி குடிச்சா நிற்கும். நீங்க ஊருக்கு புதுசா? ஆமாங்க. யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க, நான் வேணா போட்டு எடுத்துட்டு வந்து தரேன். அதெல்லாம் வேணாங்க, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இந்த ஊர் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டராக வந்திருக்கேன். என்னது டாக்டரா? ஆமாங்க, வசந்தோட ஃப்ரெண்டு நான். அவன் கூப்பிட்டு தான் வந்தேன். ஐயோ ஊர்லேருந்து யாரோ புது டாக்டர் வராருன்னாங்க. அது நீங்கள் தானா? உங்களுக்கு என்ன தெரியுமா? ஏங்க வசந்த்ங்கிறவர் எங்கள் மாமா பையன் தாங்க. அதாவது சொந்தம், எனக்கு சொந்தம். சரிங்களா? நான் தான் இப்படி அடிச்சேன்னு மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, திட்டு வாங்குவேன் வீட்டில். மாமா பையனா? நான் உங்களை பார்த்ததுலையே. இதுக்கு முன்னாடி வந்திருக்கேனே அவன் வீட்டுக்கு. அதெல்லாம் விடுங்க, அவர்கிட்ட சொல்லிடாதீங்கண்ணா. என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா சொல்லிடுவீங்க போல் இருக்கே. வசந்த் கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி தானே? அவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கணும்னா ஒரு டீலிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த பொண்ணையும் இப்படி பார்த்தோன்னே பிடிச்சது கிடையாது. இவளோட இன்னசென்ட்டான பேச்சு, இவளோட கேரிங் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏங்க டீலிங்க? அப்படின்னா டீலிங்னா ஐ மீன் ஒப்பந்தம். ஒப்பந்தமா? என்ன ஒப்பந்தங்க?
நான் இந்த வசந்தோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அங்கே தான் இருப்பேன். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் சுக்குமல்லி காஃபி போட்டு தரேன்னு சொன்னீங்களே, போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா? ஏங்க வந்தால் மாட்டிப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, வந்து கொடுத்துட்டு போகணும். அப்போ தான் நான் அவங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேன். என் தலைவலி நிற்கணும்ல. என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டோம், செஞ்சு தான் ஆகணும். சரி நான் எடுத்துகிட்டு வரேன். குட் குட். ஈவினிங் ஒரு 5 o'clock போல் எடுத்துகிட்டு வந்துருங்க. ம் 5 மணிக்கு எடுத்துகிட்டு வாங்கண்ணே. அதான் மாட்ட மாட்டீங்க. நாங்கள் அந்த வீட்டில் தான் இருப்பேன். இப்போ ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். ஈவினிங் தான் அங்கே இருப்பேன். அங்கே எடுத்துகிட்டு வாங்க. சரி, ஆனால் மாட்டி விடக்கூடாதுண்ணே. ஓகே. ஏங்க அதுக்கு ஏங்க இப்படி மூஞ்சி வச்சுருக்கீங்க? அது பயத்தில் அப்படியே ஆயிடுச்சு. நான் போகிறேன். ஓய், நான் போகிறேன்ப்பா. நல்லதாக இருக்குது இந்த ஃபீலிங்ஸ். விழியில் கால்கள் பதித்து போ இதுவரை